ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டே ஒரு 4 கம்பெனி சொல்லிடுவேன். அண்ட் ரெகுலராக அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து ஒரு கம்பெனி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி இன்டெப்த்தாக சொல்லிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுல எடுத்து பேசுவேன் அண்ட் சம்டைம்ஸ் நானே எடுத்து பேசுவேன். ஸோ இப்போ இந்த வாரத்துக்கான சப்ஸ்கிரைபர் ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருந்தது. இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு செந்தில்நாதன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கோசம் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட்ல என்னென்ன இருக்கு, பிசினஸ் மாடல் என்ன, ரேஷியோஸ் இந்த பிரைஸ் ஒர்த்தா, நான் இந்த பிரைஸுக்கு வாங்குவேனா வாங்க மாட்டேனா, ப்ரொமோட்டர் யாரு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோடைய பேரு. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்ல இருக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா ரன் ஆயிட்டு இருக்கு. இது பல இடத்துல லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் வெஹிக்கல் லோன்ஸ் அண்ட் அதர் தென் பர்சனல் லோன்ஸை விட வெஹிக்கல் லோன்ஸ்ல அதிகமாக ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டிராக்டர் அதெல்லாம் லோன்ஸ் எல்லாம் கொடுத்து பிசினஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பஜாஜ் என்ன பண்றாங்களோ, பஜாஜ் ஆட்டோ எப்படி ஃபைனான்ஸ் பண்றாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோக்கு வேற இடத்துல இருந்து காசு வரும், பைக்ஸை சேல்ஸ் பண்ணி காசு வரும் அண்ட் தென் அவங்களும் வெளியில இருந்து வாங்குவாங்க. இங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு எப்படி காசு வருது, அவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட, மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஆட்கள் கிட்ட இருந்து காசை வாங்குவாங்க. ஆஸ் இன்சூரன்ஸாவோ இல்ல வேற ஏதாச்சும் கிளைமாவோ எஃப்டியாவோ வாங்குற காசை இந்த மாதிரி வெஹிக்கல் லோன்ஸா கொடுத்து அண்ட் அவங்கள பொறுத்த வரையும் லோ இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் போதும், ஒரு வருமானம் சேஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாட் இஸ் தட் மிடில் கிளாஸ் லைஃபா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி லோவர் மிடில் கிளாஸ் லைஃபா இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் கிளாஸ், எல்லாருக்கும் சேஃப்டி தான் முக்கியம். காசை பொறுத்த வரையும் சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்து வைப்பாங்க. அந்த காசை தான் இவங்க லோன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86,116 crores அண்ட் இவங்களுடைய ஸ்டாக் பி, பிரைஸ் டு அர்னிங்ஸ், இந்த பிரைஸ் டு அர்னிங்ஸ் அப்படின்றது ₹1 earn பண்றதுக்கு நான் எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்றது தான் இந்த பிரைஸ் டு அர்னிங்ஸ். எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குறேன் ₹1 earn பண்றதுக்கு அப்படின்ட்டு இந்த பிரைஸ் டு அர்னிங்ஸ் 13 இருக்கு. என்ன பொறுத்த வரையும் ஒரு 20 இருந்தா பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது 13லயே இருக்கு. ROC, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அவங்க கேபிட்டல்ல இருந்து கால்குலேட் பண்றது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ட்டு 12.1% அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸ் மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்றது அது 3.41% அண்ட் EBITDA earnings before tax and amortization வந்து 10.5 அண்ட் சேல்ஸ் growth 33%, டெட் டு ஈக்விட்டி 3.77. நான் எப்பவுமே சொல்றது, இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பொறுத்தவரை எப்பவுமே டெட் அதிகமாக தான் இருக்கும், அதை புக் வேல்யூவும் ரொம்ப லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெட் டு ஈக்விட்டின்னு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க அடுத்தவங்க கிட்ட இருந்தானே கடன் வாங்கி இன்னொருத்தவங்க கடன் கொடுக்குறாங்க. ஸோ சென்டர்ல ஒரு மார்ஜின் மட்டும் இவங்க பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுடைய இது. அண்ட் கரண்ட் பிரைஸ் 2293, புக் வேல்யூ 1234 அண்ட் பிரைஸ் டு புக் 1:1.86 ரேஷியோ, 1.86 ரேஷியோ புக் வேல்யூ. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.3%, இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து 2157 மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஏர்னிங் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 37.6 crores அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 175 rupees அண்ட் டிவிடெண்ட் ஹீல்ட் வந்து 1.54% அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 25% ஓன் பண்றாங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக்கான ரேஷியோஸ். அண்ட் இவங்க என்னென்ன பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோலயே சொல்லியிருப்பேன், லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கிங்ல இருக்காங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்க அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா ரன் ஆயிட்டு இருக்காங்க. 1979ல ஸ்டார்ட் பண்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் தியாகராஜன் அப்படின்ற ஒருத்தரால இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்படுது. அண்ட் இவங்க வெஹிக்கல் லோன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, 2 வீலர் 4 வீலர் அண்ட் டிராக்டர்ஸ் லோனும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக்கான இன்னொரு பிசினஸ், அதான் ஃபுல் கொஞ்சம் டீட்டெயிலான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்றாங்களா. ஸோ என்னென்ன செக்மெண்டா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் லோன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ், நாற்று நடுறதுக்கும் சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த அறுவடை பண்றதுக்கு ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ், அதுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பிசினஸ் லோன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமர்ஸுக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கமர்ஷியல் மீன்ஸ் ஸ்மால் இதுல இருந்து சிறு குறு தொழில் பண்றவங்கள இருந்து கொஞ்சம் ஹை அண்ட் ரெண்ட்லயும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டெபாசிட்ஸ் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்ஸட் டெபாசிட், ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் மூலியமா வாங்குறாங்க. அதர் தென் சர்வீசஸ்லயும் கொஞ்சம் வாங்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கல் லோன்ஸ் எது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கம்பெனில நீங்க போய் ஒரு வண்டி வாங்கும் போது இங்க பஜாஜ் லோன்ஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க, இஎம்ஐல கட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எமர்ஜென்சி கிரெடிட், பர்சனல் லோன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சனல் லோன்ஸ், எமர்ஜென்சி கிரெடிட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஸ்மால் அண்ட் மீடியம்ல பண்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
இவங்க கிட்ட எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2900+ பிரான்ச்சஸ் இருக்கு. 49,000 பிசினஸ் டீம்ஸ் இவங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 7.32 மில்லியன் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரூரல்ல 733 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் 650 பிரான்ச்சஸ் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஃபைனான்ஸ் பண்றாங்களா? அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் மக்கள் மட்டும் இல்ல, சம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆனுவல் ரெவன்யூ பிரேக்கப், அதாவது எங்க இருந்தெல்லாம் காசு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு லோன்ஸ் பண்றது மூலமா ஒரு 50%, அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல்ல ஒரு 18%, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ல ஒரு 8%, ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ல ஒரு 2%, அண்ட் எம்எஸ்எம்இ அந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு 10%, அண்ட் டூ வீலர்ஸ்க்கு ஒரு 6%, அண்ட் கோல்ட்ல ஒரு 2%, அண்ட் பர்சனல் லோன்ஸ்ல ஒரு 2%. இவங்க அர்பன் ஏரியால ஒரு 394 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ரூரல் ஏரியால ஒரு 1518 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. செமி அர்பன் டவுன் மாதிரி ஏரியால ஒரு 1010 பிரான்ச்சஸ் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பாரோயிங்ஸ் எப்படி எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்ல ஒரு 19%, அண்ட் பப்ளிக் டெபாசிட்ஸ்ல ஒரு 23%, செக்யூரிட்டேஷன்ல ஒரு 14%, டேர்ம் லோன்ல ஒரு 26%, இசிபி லோன்ஸ்ல ஒரு 6%, சபார்டினேட் டெட்ஸ்ல ஒரு 3%, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாண்ட்ஸ்ல ஒரு 6%, அண்ட் அதர்ஸ்ல மிச்சம் இருக்கிறதுல எல்லாம் ஒரு 3% வாங்குறாங்க. அண்ட் இந்த பொறுத்தவரையும் இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்பிஏ, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ், அதாவது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாத அசட்ஸ். இங்க அசட்ஸ் மென்ஷன் பண்றது நம்ம கொடுத்த கடனோ இல்ல ஒருத்தர் கிட்ட கடன் கொடுத்த பிறகு அவங்க வட்டியும் கட்ட மாட்டாங்க, அது ரிட்டர்னும் பண்ணாம இருப்பாங்களா, ஸோ அதை என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அதர் தென் தட் அவங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில டெட்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, அது ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா அது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். அண்ட் இது வந்து கிராஸ் என்பிஏ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.21%. நான் இதுவரை பார்த்த பேங்கா இருந்தாலும் சரி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமான கிராஸ் என்பிஏ இருக்கு. நெட் என்பிஏ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி 3.9% இருக்கு நெட் என்பிஏ. அதாவது இந்த கிராஸ் என்பிஏ ஓவரால் என்பிஏ சுத்தமா வராது அப்படின்னு கணக்கு எடுத்தது. அதுல ஒரு சில கடன்லாம் ரிட்டர்ன் வரும், ஒரு சில அசெட்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணா வர்றது தான் நெட் என்பிஏ. அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.19%. நான் பார்த்ததுலேயே பல கம்பெனிஸ் இதுவரை நான் அனாலிசிஸ் பண்ணி பேசின நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், பேங்க்ஸா இருக்கட்டும், அதோடைய மொத்த கிராஸ் என்பிஏ எவ்வளவு இருக்கும்னா 2 இருந்து ஒரு 3% தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நெட் என்பிஏ அதிகமா இருக்கு. அண்ட் இவங்க சப்சிடியரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு சப்சிடியரி வச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 கோடிஸ் கிட்ட அதோடைய வேல்யூவேஷன் இருக்கு. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல் அண்ட் பிசினஸ் இது என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே தவிர அதர் தென் தட் கோல்டுல பெருசா கான்சென்ட்ரேஷன் இல்லை, பர்சனல் லோன்ஸ்லயும் ரொம்ப கம்மி. இவங்க என்ன பொறுத்தவரை இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அர்த்தம்ல, என்ன பொறுத்தவரை இவங்க எப்படியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ற எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கல் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியா தான் நான் இந்த கம்பெனியை பாக்குறேன். அதர் தென் தட் இன்சூரன்ஸ் அண்ட் சம் டெபாசிட்ஸ் வாங்குறதுல இருக்காங்களே தவிர்த்து மிச்சப்படி இவங்களை பொறுத்தவரை இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா எனக்கு தோணல. அதாவது விச் மீன்ஸ் இவங்க ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் இவங்களை என்ன பொறுத்தவரை இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ரன் ஆகல. இவங்க ரன் ஆகுறது இது மாதிரி வாட் இஸ் தட் கம்பெனிஸ்க்கு வெஹிக்கல்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குற மாதிரி ரன் ஆகுறாங்க. அண்ட் இவங்களுடைய ஆப்போசிட் கம்பெனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ல பஜாஜ் ஃபினான்ஸ், அண்ட் செகண்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், அண்ட் ஜியோ ஃபினான்ஷியல் தேர்ட், அண்ட் ஃபோர்த் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் ஃபிஃப்த் பஜாஜ் ஹோல்டிங்ஸ், அதுதான் எல்லாரையும் ஓன் பண்ணுது, அதாவது பஜாஜ் உடைய ஷேர்ஸ் ஓன் பண்ணுது. அண்ட் சிக்ஸ்த் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க தான். அண்ட் செவன்த் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. அண்ட் என்னை பொறுத்த வரையும் இந்த கம்பெனி இந்த ப்ரைஸ்க்கு வாங்குவானா மாட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாங்க மாட்டேன் இந்த ப்ரைஸ்க்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரைஸ் இந்த பிசினஸோட மாடல் நல்லா இருக்கலாம், அதர் தென் தட் எல்லாமே நல்லா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை என்னன்னா பஜாஜ் இவங்களை விட ரொம்ப பெரிய கம்பெனி, பஜாஜா பீட் பண்ண முடியாது. இதை விட இன்னொரு டாப்ல ஜியோ ஃபினான்ஷியல் இருக்கு, அது என்னதான் இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு, அதுல அசட்ஸே கிடையாது அப்படின்னாலும் பேக்கப்ல ஒரு பெரிய குரூப் இருக்கு. இவங்களும் பெரிய குரூப்பா இருந்தாலும் பஜாஜை பீட் பண்ற அளவுக்கு இங்க பெரிய குரூப் எதுவும் இல்லை. அதாவது விச் மீன்ஸ் இந்த வெஹிக்கல் லோன்ஸ்ல பஜாஜை பீட் பண்ண இந்த கம்பெனியால முடியாது. இவங்க அதர் தென் தட் கோல்ட்ல பிசினஸ் பண்றாங்க, ஆர் பர்சனல் லோன்ஸ்ல பிசினஸ் பண்றாங்க, ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பண்ற எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல கண்டிப்பா நான் இந்த கம்பெனியை வாங்குவேன். பட் இவங்க மோஸ்ட்லி வெஹிக்கல் லோன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பட் பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் அதோடைய ஸ்டாக் பி தான் அதிகமா இருக்கு, பிரைஸ் டு அர்னிங்ஸ் தான் அதிகமா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஒன்னு இருக்குல்ல, ஸோ அது எல்லா கம்பெனியோடைய ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணுது, பஜாஜோடைய ஹோல்டிங்ஸ் கம்பெனி. அது வந்து 16 பிரைஸ் டு அர்னிங்ஸ்ல இருக்கு. அண்ட் அதர் தென் தட் அதோட புக் வேல்யூல இருந்து எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல ஒரு கம்பெனியை வாங்குறதா இல்ல பஜாஜ் ஹோல்டிங்ஸ்ல நான் எல்லா எக்ஸ்போஷரையும், அதாவது அவங்க பஜாஜ்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் பாக்குறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் தான் வாங்குவேன். என்ன பொறுத்த வரையும் நான் உங்களை வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்றேன். இது என்னுடைய சஜஷன், நான் என்ன பண்றேன் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்
குவார்ட்டர் மட்டும் 1792 crores earn பண்ணியிருக்காங்க. earning per share வந்து 47 rupees. அண்ட் இவங்களுடைய ரிசல்ட் Q3 ரிசல்ட் வந்து ஜனவரி 25க்கு வருது 2024 இது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 6000 crores அண்ட் earning per share வந்து 160 rupees earn பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ஒரு 25%. அண்ட் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றதும் கொஞ்சம் கிராஜுவலாக ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 54% ஓன் பண்ணுறாங்க, டிஐஸ் 15% ஓன் பண்ணுறாங்க, பப்ளிக் வந்து ஒரு 4.71% ஓன் பண்ணுறாங்க. அண்ட் அதர் தென் தட் இந்த கம்பெனியை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும். நான் என்ன பொறுத்த வரையும் இந்த கம்பெனி இன்னும் பிஸ்னஸ் மாடல்லாம் பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நான் வாங்குவேன். பிகாஸ் இந்த கம்பெனியை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இப்போ ஒரு 2-3 நாளாக தான் இந்த கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். மிச்சப்படி இந்த கம்பெனியை பற்றி நான் பெருசாக இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது. அதனால இன்னும் அனாலிசிஸ் பண்ணி தான் வாங்குவேனே தவிர்த்து இந்த ப்ரைஸ்க்கு நான் இப்போ வாங்க மாட்டேன். மொதல் ரீசன் வந்து பஜாஜ் பீட் பண்ண முடியாதுன்னு என்னுடைய கருத்து, இப்போதைக்கான கருத்து. மேபி இது மாறலாம். பிகாஸ் நான் இந்த கம்பெனியை பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு மீன்ஸ் ஒரு 2 daysல என்னால் என்ன அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சதோ அதை மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் இந்த ப்ரைஸுக்கு வாங்குவேனா வாங்க முடியாதான்னு நான் சொல்ல முடியாது. பட் நான் இப்போதைக்கு வாங்க மாட்டேன். இந்த ப்ரைஸுக்கு மீன்ஸ் இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ.